வணக்கம். இன்றைய அதிகாரம் 62. ஆள்வினை உடைமை. அருமை உடைத்தென்று அசாவாமை வேண்டும், பெருமை முயற்சி தரும். அருமை எய்தற்கு அருமை, உடைத்து உடையது என்று என்பதற்கு அசாவாமை, அசைந்து போகாமை, அதாவது சோர்வடையாமை. வேண்டும் தரும். பெருமை உயர்வு, முயற்சி முயலுதல் தரும், உண்டாக்கும். இச்செயல் செய்வதற்கு அரியது என்று சோர்வடையாத தன்மை வேண்டும். அத்தன்மை இருப்பின் அச்செயல் செய்ய தக்க பெருமையை முயற்சி உண்டாக்கும். வினைக்கண் வினைக்கிடல் ஓம்பல் குனைக்குறை தீண்டாரும் தீண்டென்ற உலகு. வினைக்கண் வேலையில் வினைக்கடல், தொழிலை கெடுத்துவிடல். ஓம்பல் காத்தல், வினைக்குறை அரைக்குறையாக வேலை செய்தல். தீர்ந்தார் கைவிட்டவர், தீண்டென்று விட்டது உலகு உலகம். அரைக்குறை வினை செய்தாரை உலகம் கைவிட்டுவிடும். எனவே செய்யும் வினை கெடுவதற்கு காரணமாகிய முயற்சி இல்லாமையை கைவிடுக. தாளாண்மை என்னும் தகைமைக்கண் தங்கிற்று வேளாண்மை என்னும் செருக்கு. தாளாண்மை முயற்சி என்னும் என்கிற தகைமைக்கண் பெரும் பண்பின் இடத்து தங்கிற்று நிலை பெற்றதே. வேளாண்மை உதவி செய்தல் என்னும் என்கிற செருக்கு பெருமிதம். பிறகு உதவி செய்தல் என்னும் பெருமிதம் தன்மை முயற்சி என்ற மேம்பாட்டை நிலைக்களங்களாக கொண்டவர்க்கே நிலை பெற்று அமையும். தாளாண்மை இல்லாதான் வேளாண்மை பேடிகை வாளாண்மை போல கெடும். தாளாண்மை முயற்சி இல்லாதான் இல்லாதவனது வேளாண்மை உதவி செய்தல் பேடி கோழை கை கை வாள் ஆளு தற்றாண்மை போல போல கெடும், அழியும். முயற்சி உண்மை உடைமை இல்லாதவனது உதவி படையை கண்டால் அஞ்சுகின்ற கோழை தன் கை வாளை கொண்டு போர் செய்வதை போல கெடும். இன்பம் விழையான் வினை விழைவான் தன் கேலி துன்பம் துடைத்துண்ணும். இன்பம் மகிழ்ச்சி விழையான் விரும்பாதவன், வினை செயல் விழைவான் விரும்புபவன் தனது கேளிர் உற்றார். துன்பம் துயரம் துடைத்து நீங்கி ஊன்றும் தாங்கும் தூண் தூண். தன்னல இன்பத்தை விரும்பாமல் தான் மேற்கொண்ட வினையை செய்து முடிக்க விழைப்பவன் தன் சுற்றத்தாரின் துன்பங்களை நீக்கி அவர்களை தாங்கும் தூண் போன்றவன். முயற்சி திருவினையாக்கும், முயற்சியின்மை இன்மை புகுத்திவிடும். முயற்சி முயலுதல் திருவினை சொல்வதை ஆக்கம் உண்டாக்கும். முயற்சி முயலுதல் இன்மை இல்லாதிருத்தல், இன்மை வறுமை புகுத்திவிடும், திண்ணமாக அடைந்துவிடும். முயற்சி ஒருவனுக்கு மிக பெரிய செல்வத்தை கொடுக்கும். முயற்சியின்மை ஒருவனை வறுமையில் புகுத்திவிடும். மடிவுளான் மாமுகடி என்ப மடியிலான் தாளுலான் தாமரையிலான். மடிவுளான் சோம்பலின் கண்ணி இருப்பவன். மா காரிய முகடி மூதேவி என்ப என்று சொல்லுபவர் மடியிலான் சோம்பல் இல்லாதவன். தாள் திருவடி உலான் உறைவாள் தாமரையிலான் திருமகள். சோம்பல் உள்ளவனிடத்தில் வறுமைக்கான காரியம் மூதேவி இருக்கிறாள். முயற்சி உள்ளவனின் காலடியில் செல்வத்திற்கான திருமகள் இருக்கிறார். பொறியின்மை யாருக்கும் பழி என்று அறிவறிந்த ஆள்வின்மை இன்மை பழி. பொறியின்மை மெய் வாய் கண் மூக்கு செவி முதலியவற்றில் குறையுடைமை யாருக்கும் எவர்க்கும் பழி என்று குற்றமாகாது. அறிவறிந்த அறிய வேண்டுமென அறிந்து ஆள்வினை முயற்சி இன்மை இல்லாமை பழி குற்றம். உடலுறுப்புகள் குறையிருந்தால் யாருக்கும் பழி என்று அறிய வேண்டியவற்றை அறிந்து முயன்று வினை செய்யாதிருத்தாலே பழியாகும். தெய்வத்தான் ஆகாது எனினும் முயற்சிதன் மீவரித்த கூலி தரும். தெய்வத்தால் ஆகாது ஆக மாட்டாது எனினும் என்றாலும் முயற்சி முயலுதல் தனது மெய் உடம்பு மெய் வருத்த கூலி உழைப்பிற்கேற்ற பயன் தரும் கொடுக்கும். தெய்வம் விதித்த விதி என்று கருதிய பலனை தரவில்லை என்றாலும் தன் உடலை மெய்வரித்து முயற்சி செய்பவனுக்கு அம்முயற்சி உரிய கூலியை தரும். ஊழையும் உட்பக்கம் காண்பர் உழைவின்றி தாழாது உணர்த்துபவர். ஊழையும் விதியையும் உட்பக்கம் காண்பார் பக்கவாட்டில் காண்பர். உழைவின்றி உள்ளத்தில் சோர்வு இல்லாமல் தாழாது காலம் தாழ்த்தாமல் உணர்த்துபவர்க்கு முயற்சி செய்பவர்க்கு தான் உள்ளத்தில் சோர்வு இல்லாமல் முயற்சி செய்பவர்
தான் செய்யும் செயலுக்கு இடையூறு செய்யும் ஊழ்வினையையும் தோல்வியுறச் செய்வார். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.